வைபவ் சூரியவன்சிங்க ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவுக்கு ஒரு ஏ சீரியஸ் ஆடுறாரு. இந்த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்னால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஒரு 15 வயசு பையனை வந்து நீங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? அதுவும் ஃபஸ்ட்டு டைம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து சூப்பர் ஓவர் ஃபேஸ் பண்ணுறான். இது ஒன்றும் ஐபிஎல் கிடையாது, அண்டர்-19 டீம் கிடையாது, அண்டர்-19 மேட்சஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு டைமு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஏ சீரியஸ் ஆடுறான், அதுவும் சூப்பர் ஓவர் ஃபேஸ் பண்ணுறான். அவனை போய் இப்படி அப்யூஸ் பண்ணலாமா? சூப்பர் ஓவர் பாட்டுக்கு முடிஞ்சோடனே அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டான். அவனை போய் ஏன் நீங்கள் வம்புழுக்கிறீங்க? நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அவனை தட்டி கொடுக்கணும் கூட தேவையில்ல, அவனை ஏன் அப்யூஸ் பண்ணுறீங்க? இதே மாதிரி இந்த ஸ்ரீலங்கன் பிளேயர் எவன் அப்யூஸ் பண்ணானோ அவன் மட்டும் வந்து இந்தியாவில் வந்து ஐபிஎல்லையோ இல்லை எங்கேயாச்சும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயோ மாட்டினீங்கன்னா மறுபடியும் வைபவ் சூரியவன்சிட்ட கண்டிப்பாக அவர் வந்து பொழந்து எடுத்துருவார் உங்களை. இவங்க வந்து முன்னாடி மாதிரி இந்தியன் டீம்னால் இது கிடையாது. இது வந்து கிங் கோலி வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு, எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் எப்படி சண்டை போடணுன்ட்டு. சும்மா ஆனால் விட்டுற மாட்டாங்க இப்போ இருக்கிற இந்தியன் டீம் எல்லாரும். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட கிங் கோலியை வந்து எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாரு. அவங்க வந்து இந்த மாதிரினா இருக்க மாட்டாங்க. இப்போ வர ஜென்ரேஷன் பிளேயர்ஸ்னால் போட்டு பொழந்து எடுத்துருவாங்க. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் ஏ டீம் பிளேயர்ஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்புங்க. வைபவ் சூரியவன்சி கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லுங்க இந்த செஞ்சது. அதுவும் வைபவ் சூரியவன்சி ஒரு 15 வயசு பையனை போய் இப்படி பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப தப்புங்க. இது மாதிரினா பண்ணாதீங்க. அதுவும் அந்த பையன் 15 வயசில் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து சூப்பர் ஓவர் ஆடுறதுனா எவ்வளோ பெரிய ப்ரெஷர்னு தெரியும். அதை போய் நீங்கள் இப்படி அப்யூஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. இது மாதிரினா பண்ணாதீங்க ப்ளீஸ். அவனை வந்து ஃப்ரீயாக விளையாட விடுங்க. அவரை ஒன்றும் நீங்கள் தட்டியோடு கொடுக்க வேணாம், அமைதியாக போயிருந்தாலே அந்த பையன் பாட்டுக்கு போயிருந்திருப்பான். இப்போ நீங்களாக வந்து ஊதிக்கு எடுத்து விட்டீங்க இந்த பிரச்சனையை. பார்ப்போம் இந்த வைபவ் சூரியவன்சி கண்டிப்பாக அந்த மும்புல்த்த பிளேயர் வந்து எங்கேயாச்சும் ஐபிஎல்லையோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயோ மறுபடியும் மாட்டினார்னா கண்டிப்பாக வச்சு செஞ்சுருவாங்கங்க. அப்புறம் நியூசிலாண்டோட கிரேட் கிரிக்கெட் லெஜண்ட் கேன் வில்லியம்சன் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் வந்து ரிட்டையர்ட் ஆனது வந்து ஒரு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவர்னால் வந்து ஒரு ஃபேப் 4. அவங்க ஃபேப் 4 யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஜோ ரூட்டு, ஸ்டீவ் ஸ்மித்து, கேன் வில்லியம்சன். இவங்க 4 பேர் தான் ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க தான் டெஸ்ட் கிரிக்கெட்டையும் பார்க்க வச்சாங்க. இப்போ வந்து எல்லோரும் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. 2 பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. கிங் கோலி ரிட்டையர்ட் ஆகிட்டார் டெஸ்ட்லேருந்து, கேன் வில்லியம்சனும் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ ஸ்டீவ் ஸ்மித்தும் ஜோ ரூட்டு தான் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட்டை. அவங்க 2 பேருமே இன்னும் ஃபேப் 4ல் இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டேலண்ட்ஸும் வந்துட்டாங்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் வெர்சஸ் ஆஸ்திரேலியாவில் வந்து 2020 சீரியஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து 2020 சீரியஸை வின் பண்ணிட்டாங்க. 2-1 வச்சுருக்காங்க, 2-0 மொத்தம் 3 மேட்ச் 2020 சீரியஸ். இப்போ 2-1 இருக்குது, 2-0 இருக்குது. சாரி, இன்னும் ஒரு 2020 சீரியஸ் வந்து 2020 வந்து பேலன்ஸ் இருக்குது. அது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில. ஆஸ்திரேலியா வந்து ஒயிட் வாஷ் பண்ண கூட நிறையா சான்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியா வந்து சூப்பராக விளாண்டுட்ருக்காங்க 2020 சீரியஸ். பங்களாதேஷில் மேட் ரன்ஷா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு ஆஸ்திரேலியாக்காரங்க.